ஹாய் மக்களே, வெல்கம் டு ஜாலன்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ஒரு வறுவல் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். அது சூடானதும் கடுகு போட்டு தாளித்து, உளுந்து, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ரெண்டுமே ஒரு டீஸ்பூன் சேர்த்து தாளிச்சிக்கலாம். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். ஒரு பாதி வெங்காயம் ஒரு 50% வதங்கினா போதும். ஸ்வீட் பொட்டேட்டோ ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் காரத்துக்காக. இந்த மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோவை தோல் சீவிட்டு ரவுண்டாக வெட்டி வச்சுக்கலாம். அப்போ இதை சேர்த்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வறுவல், சாம்பார், ரசம், எனிதிங், கர்ட் ரைஸ் அது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு. இது நார்மல் பொட்டேட்டோவோட சீக்கிரமாக வெந்துடும். நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணியெலாம் சேர்க்க வேண்டாம், எண்ணெயிலே வதக்கணும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸில் சட்டுன்னு ரெடி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 50% மேலே வெந்துருச்சு. இப்போ நான் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்குறதுக்கு சாம்பார் பவுடர் கண்டிப்பாக சேர்க்கணும், சாம்பார் தூள். அது ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இது ஸ்வீட் பொட்டேட்டோவில் செஞ்சதா அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. சாம்பார் தூள் ரெசிபி லிங்க்கு கொடுக்குறேன். இதை நல்லா சேர்த்து வதக்கி விட்டால் சீக்கிரமாக ரெடி ஆயிரும். தேங்க்யூ.